கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பெலிஸ்தியர் கையினின்று அவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெலிஸ்தியர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக நின்றவர்கள், அவர்களை அழிக்க வேண்டுமென்று முயன்றவர்கள். ஆனாலும் கடவுள் ஒவ்வொரு முறையும் அவர்களது முயற்சியை கடவுள் தோற்கடித்து அவருடைய ஜனங்களான இஸ்ரேல் மக்களை அருமையாய் காப்பாற்றி வழிநடத்தி பாதுகாத்து வந்தார். அப்படியாகவே அந்த வாக்கை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இது நாள் வரை உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக, நீங்கள் செய்யும் தொழில் வேலைக்கு எதிராக, உங்கள் படிப்புக்கு எதிராக, நீங்கள் செய்யும் சிறு சிறு முயற்சிகளுக்கு எதிராக யாரெல்லாம் நின்றார்களோ அவர்களை இன்று கடவுள் உங்களை விட்டு அகற்றி விடுவார். அவர்களிடமிருந்து கடவுள் இன்று உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு விடுதலையின் நாள், இன்று ஒரு மாற்றத்தின் நாள். இந்த காரியத்தை, இந்த இறை வாக்கை அப்படியே நாம் விசுவசிப்போம், நம்புவோம், கடவுளுக்கு நன்றி சொல்ல தொடங்குவோம். ஏசப்பா, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு எதிராக நின்றிருந்த எல்லா காரியங்களையும், எல்லா மனிதர்களையும் கடவுள் இன்று இந்த வாக்கின் படியாகவே விடுவித்து விட்டீர் என்று விசுவாச அறிக்கை செய்வோம். இன்றே அற்புதத்தை காண்போம். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் சாட்சியாக நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களுக்கு எதிராக இதுவரை போராடி கொண்டிருந்த எல்லா நபர்களையும், எல்லா சக்திகளையும் கடவுள் இன்று எங்களை விட்டு அகற்றி போட்டு எங்களுக்கு ஒரு விசேஷித்த விடுதலையை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு விடுதலையை கடவுள் நமக்கு கொடுத்து விட்டார் என்று நாம் நம்புவோம். கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நிச்சயமாகவே இன்று நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆமேன். God bless you.